அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிரேக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்துல ஆல்ரெடி 1885ல இருந்து 1919 வரைக்கும் வந்து என்ன பார்த்தோம்? வருஷங்கள் பார்த்தோம். ஒரு 16 வருடங்கள் பார்த்தோம். இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய வருடங்கள் வந்து என்னது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தோம்ல. அந்த 4 கொஸ்டினுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, தென்னிந்தியாவின் ஜாலியன்வாலா பாக்னு கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாப்ளா கழகம். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு என்னது? மாப்ளா கழகம் தான் வந்து என்னது அதுக்கு ஆன்சரு 1921ல கேரளாவில் நடந்திருக்கும். சரிங்களா? 1921 கேரளாவில் வந்து என்னது உங்களுக்கு நடந்திருக்கும். அப்போ தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் எதுனா இது நமக்கு மாப்ளா கழகம் அப்படிங்கிறது வந்து என்னது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்னது ஆகஸ்ட் புரட்சி அப்படிங்கிறது வந்து என்னது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். குவைட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்றாங்கல்ல, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதுதான் ஆகஸ்ட் புரட்சி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ல நடந்தது. இதான் ஆகஸ்ட் புரட்சி. மூணாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, வகுப்புவாத நன்கொடையாளர்களின் தந்தை அப்படின்ட்டு ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு. நாலாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்திய பறவைகளின் தந்தை. எல்லாருமே என்ன பண்ணியிருந்தீங்கன்னா சலீம் அலின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அவர் இந்தியாவின் பறவை மனிதர் தான் சலீம் அலி. இந்திய பறவைகளின் தந்தை யாருன்னா யாரு? நமக்கு ஆலன் ஆக்டேவியன் கியூம். ஆலன் ஆக்டேவியன் கியூம். இதுதான் வந்து என்னது நமக்கு நேற்று கொஸ்டினுக்குரிய ஒரு 4 ஆன்சர். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920ல இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? 1920ல வந்து பாருங்க நமக்கு எது வந்திருக்கு? ஒத்துழையாமை இயக்கம். சரிங்களா? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், உங்களுக்கு ஒத்துழைப்பு எதுலையுமே வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இருந்துன்னா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து. ஆகஸ்ட் 1920ல ஆரம்பிச்சு பிப்ரவரி 11 1922. சரிங்களா? இது வரைக்கும் எது நடந்திருக்கு? ஒத்துழையாமை இயக்கம் வந்து என்னது நடந்திருக்கு. இது வந்து என்னது எந்த மாநாடு வந்து இதுக்கு ஒப்புதல் வழங்கியது அப்படின்னா நாக்பூர் ஐஎன்சி மாநாடு தான் வந்து என்னது இதற்கு ஒப்புதல் வழங்கியது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு இதாக வந்து என்னன்னா வரிகோடா இயக்கம். சரிங்களா? வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிகோடா இயக்கம். வரிகோடா இயக்கம் வந்து என்னது நடந்துச்சு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு எங்க நடந்துச்சு அப்படின்னா பர்தோலி. இந்தியாவை பொறுத்தளவுக்கு எங்க நடந்துச்சு? பர்தோலி. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர்ல வந்து என்னது வரிகோடா இயக்கம் வந்து என்னது நமக்கு நடைபெற்றது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெண்டாவது பாருங்க 1921 மாப்ளா கழகம். 4 அடி சொல்லிட்டேன். இது எங்க நடந்துச்சு? கேரளாவில் வந்து என்னது நடைபெற்றது. எத்தனை பேர் இறந்தாங்கன்னா 70 பேர் வந்து என்னது இறப்பு. புக்ல வந்து என்ன அப்படின்னா 1300 பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு இருப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொல்லப்பட்டனர். நமக்கு இந்த கழகம் ஏற்பட்டதால் அதுல இறந்தவங்க எத்தனை பேர் 70 பேர் அப்படின்னு சொல்லி வந்து என்னது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா இதைத்தான் தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து பிப்ரவரி 5 1922ல எது நடக்கு? சௌரி சௌரா சம்பவம் அப்படிங்கிறது. இந்த சௌரி சௌரா அப்படிங்கிறது எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடியது. 22 காவலர்கள் வந்து என்னது நமக்கு இறந்து விடுவார்கள். அந்த 22 காவலர்கள் இறந்ததுனால காந்தியடிகள் வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து என்னது பிப்ரவரி 11 1922. சரிங்களா? இது பிப்ரவரி 5ல இந்த நிகழ்வு நடக்கும். அப்ப பிப்ரவரி 11ல காந்தி வந்து நிறுத்துறாரு. அப்ப இதுல பாத்துக்கோங்க, எந்த நிகழ்வின் அடிப்படையில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் நிறுத்தினார் அப்படின்னா எது? சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது எத்தனை இதுன்னா 22. அதே மாப்ளா கழகத்துல எத்தனை பேர்? 70 பேர். நமக்கு ஆல்ரெடி ஜாலியன் வாலாபாக் 1919. தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் 1921 மாப்ளா கழகம். தமிழ்நாட்டின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவக்கோட்டை துப்பாக்கிச்சூடு. தேவக்கோட்டை துப்பாக்கிச்சூடு. துப்பாக்கிச்சூடு. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டின் ஜாலியன் வாலாபாக். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 3 இது பார்த்துருக்கோம். ஒத்துழையாமை இயக்கம், மாப்ளா கழகம், சௌரி சௌரா சமம். அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜனவரி 1 1923 எது வருது? சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவிச்சது யாரு? 1 CR தாஸ், 2வது யாரு? மோதிலால் நேரு. மோதிலால் நேரு. இது வந்து எங்குது? சிறையில் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. எந்த சிறை? அலிப்பூர் சிறை. எந்த சிறை? அலிப்பூர் சிறை. CR தாஸை வந்து என்ன சொல்லுவாங்க? நமக்கு தேசபந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாசன் சொல்றாங்க தேசபந்துன்னு சொல்றாங்க. அதனால அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1927 எது வருது? நீல் சிலை சத்தியாகிரகம். யாரு தலைமை தாங்கிறனா? சோமையா ராஜு. சோமையா ராஜுலு. சரிங்களா? அப்ப நமக்கு நீல் சிலை சத்தியாகிரகம் எப்போ நடைபெற்றது? 1927. இந்த இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு. வேற எங்கேயுமே வந்து என்னது நடக்கல. நமக்கு இது அப்ப இந்த நீல் சிலை சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா யாரு? சோமையா ராஜுலு. 1927 எது நடக்கு? சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாட்டில் இதுக்கு யார் தலைமை தாங்குறா? சத்தியமூர்த்தி தான் வந்து என்ன பண்றாரு? தலைமை தாங்குறாரு. சத்தியமூர்த்தி.
சத்தியமூர்த்தி தலைமை தாங்கிறாரு. ஐஎன்சி மாநாடு மதராஸில் வச்சு நடக்கு. அதுதான் இதுக்கு வந்து என்னது ஒப்புதல் கொடுக்கு. 1927 ஐஎன்சி மாநாடு எங்கே நடந்துச்சு? மதராஸில் நடந்துச்சு. அதான் வந்து என்னது ஒப்புதல் கொடுக்கு. நெக்ஸ்ட் 1928 எது நடக்கு? மோதிலால் நேரு அறிக்கை. லார்டு பிர்கட் உட்டின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பை எழுதும் ஆற்றலே இல்லை, இந்தியர்கள் வந்து அரசியலமைப்பு எழுதக்கூடிய திறன்ல கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த டைமிங்ல 1928 ஐஎன்சியோட தலைவராக யார் இருப்பா? மோதிலால் நேரு இருப்பாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி அதை நாங்க எழுதுறோம் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேர் கொண்ட கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த அறிக்கையை வந்து என்னது ரெடி பண்றாங்க. இதுல டொமினியன் அந்தஸ்து கேட்கப்பட்டது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் கருத்து தெரிவிப்பாங்க. அதனால 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு யார் தலைமையில் நடக்கு? ஜவஹர்லால் நேரு தலைமையிலே நடக்கு. ஜவஹர்லால் நேரு தலைமையிலே வந்து என்னது நமக்கு வந்து அது வந்து என்னது நடக்கும். அப்போ லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா யாரு? ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. 1928 மோதிலால் நேரு அறிக்கை, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஜனவரி 26, 1930 பூர்ண சுயராஜ்ய நாள். அப்போலாட்ட வந்து என்னது விடுதலை நாள் வந்து என்னது கொண்டாடணும். சரிங்களா? பூர்ண சுவராஜ் டே கொண்டாடணும். அப்போலாட்ட வந்து என்னது இண்டிபெண்டன்ஸ் டே வந்து என்னது முதலாக கொண்டாடப்பட்டது. எப்போது? ஜனவரி 26, 1930. இதனாலதான் நம்ம ஜனவரி 26 குடியரசு தினமா வந்து என்ன பண்றோம்? நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சா? அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததை ஏன் ஜனவரி 26 நடைமுறைப்படுத்துறாங்கன்னா, இந்த தேதியை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை என்ன பண்றோம், இப்போ குடியரசு தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. முதல்ல தேசிய கொடியை ஏற்றினது யாரு அப்படின்ட்டு. முதல்ல தேசிய கொடி ஏற்றினது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் ஏற்றுவார். சரிங்களா? எப்போ ஏற்றுவார்னா டிசம்பர் 31, 1929 ஏற்றுவாரு. எங்க ஏற்றுவாரு? நமக்கு ராவி நதிக்கரை. இப்போ நியூ புக்ல இந்த டேட்டா தான் இருக்கு. ராவி நதிக்கரையை வச்சு வந்து என்னது ஏற்றினார். அதனால அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1930 எது வருது? நமக்கு சட்ட மறுப்பு இயக்கம். 30 to 34 எது வருது? சட்ட மறுப்பு இயக்கம். இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஒன்று தான் வந்து என்னது உப்பு சத்தியாகிரகம். சரிங்களா? சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஒன்று வந்து என்னது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. உப்பு சத்தியாகிரகத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் வந்து என்னது நமக்கு திருச்சி டு வேதாரண்யம். இந்த திருச்சி டு வேதாரண்யத்தில் யார் தலைமை தாங்கன்னா ராஜாஜி தான் வந்து என்ன பண்றாரு தலைமை தாங்கிறாங்க. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 100 பேர் வந்து என்னது கலந்துக்கிட்டாங்க. இதுல நாமக்கல் கவிஞருடைய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் அப்படிங்கிற பாடல் வந்து என்னது பாடப்பட்டது. அதுக்கடுத்து பாரதியாருடைய அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற பாடல் வந்து என்னது பாடப்பட்டது. இதுல வந்து நமக்கு வந்து என்னன்னா உப்பு சட்டத்தை மீறி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. சரிங்களா? அதனால அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எது வருது அப்படின்னா 1930 எது நடக்கும்? முதல் வட்டமேஜை மாநாடு நடக்கும். சரிங்களா? எங்க நடக்கும்னா லண்டன்ல நடக்கும். சரி, வட்டமேஜை மாநாடு எல்லாமே எங்க தான் நடக்கும்? லண்டன்ல தான் நடக்கும். இதுல யார் கலந்துக்க மாட்டா? காந்தியடிகளோ காங்கிரஸோ வந்து என்னது கலந்துக்கிடாது. இந்த முதல் வட்டமேஜை மாநாட்டுல காங்கிரஸ் காந்தியடிகள் கலந்துக்கிடாதனால, ஏன்னா காங்கிரஸ் கலந்துக்கிடாத அந்த வட்டமேஜை மாநாடு பயன் இல்லாம போயிடும். அப்ப அதுல வந்து என்ன பண்ணணும்? அப்ப காந்தியடிகளையும் காங்கிரஸையும் கலந்துக்க வைக்கணுமா? அப்ப இங்க யாரு வந்து வைஸ்ராயா இருப்பானா? இர்வின் பிரபு தான் இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லி காந்திக்கு இர்வினுக்கு ஒரு ஒப்பந்தம் வந்து என்னது போட சொல்றாங்க. அதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது மார்ச் 5, 1931. இந்த மார்ச் 5, 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடும்போது ஒரு 3 கண்டிஷன் ஆங்கிலேயர்கள் வந்து வைக்கிறாங்க. அதுல ஒண்ணு மெயினா யாருன்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இந்த 3 பேரையுமே நாங்க விடுவிக்க மாட்டோம், அவங்களை தூக்கில தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க பாராளுமன்றத்திலே கொண்டு வீசியிருப்பாங்களா, அதனால அவங்களை எப்போ தூக்கிலிட்டாங்க? மார்ச் 23, 1931. இப்போ நமக்கு காந்தி இர்வின் ஒப்பந்தம், அதுக்கடுத்து நமக்கு பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு தூக்கிலிடப்பட்டது, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எது வந்துடணும்? காந்தி இர்வின் ஒப்பந்தம். அது மார்ச் 5. நமக்கு தேதி தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த ஒப்பந்தத்தில் இவங்களை விடுவிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அப்போ எங்களை தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கடுத்து எது வரணும்? பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு வந்து தூக்கிலிடப்பட்டது. இந்த மார்ச் 23, 1931 வந்து என்னது அவங்க இண்டிவிஜுவலாகவே கொஸ்டினை கேட்டிருக்காங்க, அவங்க எப்போது தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படின்ட்டு. அதனால இந்த தேதி வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கராச்சி ஐஎன்சி மாநாடு 1931 இது வருது. கராச்சி ஐஎன்சி மாநாடு யார் தலைமையில் நடக்கு அப்படின்னா வல்லபாய் பட்டேல் தலைமையில். வல்லபாய் பட்டேல் தலைமையில் வந்து நடக்கு. இதில் தான் அடிப்படை உரிமைகள் கடமைகள் பற்றிய தீர்மானம், அடிப்படை உரிமைகள் பற்றியும் கடமைகள் பற்றிய தீர்மானம் வந்து என்னது நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1931 எது நடக்கு? 2ஆம் வட்டமேஜை மாநாடு. இதுல காந்தி கலந்துக்கிட்டாரு. ஆனா அதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. வட்டமேஜை மாநாடு முடிஞ்சோடனே என்ன பண்ணிடுறாங்க? காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப பாருங்க 1931 எந்தெந்த இன்சிடென்ட் எல்லாம் வருது பாருங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் வருது, பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு தூக்கிலிடப்பட்டனர், 2ஆம் வட்டமேஜை மாநாடு, அதுக்கடுத்து கராச்சி ஐஎன்சி மாநாடு. இது எல்லாமே தான் வருது நமக்கு 1931 தான் வருது. நெக்ஸ்ட் பாருங்களேன்,
ஆகஸ்ட் 16 1932 வகுப்பாத நன்கொடை. சரிங்களா? இந்த வகுப்பாத நன்கொடை அறிவித்தவர் தான் யாரு? ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு. இந்த ராம்சே மெக்டொனால்டு வகுப்பாத நன்கொடை அறிவிச்சிருக்காரு. இதை எதிர்த்து தான் என்ன பண்றாரு? காந்தி வந்து நமக்கு வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. அப்ப இந்த உண்ணாவிரதத்துக்கு வந்து என்னது, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமேனு அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அதுதான் செப்டம்பர் 24 1932 ஏற்பட்ட பூனா ஒப்பந்தம். யார் யாருக்கு வந்துச்சு? அம்பேத்கருக்கும் வெர்சஸ் காந்தி. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது அப்படின்னா, யார் யாருக்கிடையே ஏற்பட்டது? அம்பேத்கர் வெர்சஸ் காந்தி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 1932 எது வந்திருக்கு நமக்கு? 3ஆம் வட்டமேஜை மாநாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு ஒரு 18 ஆண்டுகள் வரைக்கும் தெரிஞ்சுக்கோம். ஒத்துழையாமை இயக்கம் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து என்னது, நமக்கு வந்து மாப்பிளா கழகம். சரிங்களா? அப்போ ஒத்துழையாமை இயக்கம், மாப்பிளா கழகம், ஒத்துழையாமை இயக்கம் 1920, மாப்பிளா கழகம் 1921, சௌரி சௌரா சம்பவம் 1922 பிப்ரவரி 5, சுயராஜ்ய கட்சி ஜனவரி 1 1923, நீல் சிலை சத்தியாகிரகம் 1927, சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் வந்து 1927, மோதிலால் நேரு அறிக்கை 28, லாகூர் காங்கிரஸ் மாநாடு 29, பூரண சுயராஜ்ய நாள் வந்தது ஜனவரி 26 1930, 1930 எது நடந்துச்சு? சட்ட மறுப்பு இயக்கம் நடந்துச்சு. அதே மாதிரி 30 எது? முதல் வட்டமேஜை மாநாடு. மார்ச் 5 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். மார்ச் 23 1931 எது நடந்துச்சு? பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தூக்கிலிடப்பட்டனர். இந்த கொஸ்டின் இண்டிவிஜுவலாகவே கேட்டிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1931 கராச்சி ஐஎன்சி மாநாடு, 1931 2ஆம் வட்டமேஜை மாநாடு, ஆகஸ்ட் 16 1932 வகுப்பாத நன்கொடை. யார் அறிவிச்சா? ராம்சே மெக்டொனால்டு. அதனால தான் அவரை நம்ம என்னன்னு சொல்றோம்? வகுப்பாத நன்கொடையாளர்களின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு செப்டம்பர் 24 1932 எது வருது நமக்கு? பூனா ஒப்பந்தம். இந்த வகுப்பாத நன்கொடை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் எது வருது? இந்த பூனா ஒப்பந்தம் வருது. யார் யாருக்கிடையே? அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே. அதே மாதிரி 1932 எது நடந்திருக்கு? 3வது வட்டமேஜை மாநாடு வந்து என்னது நடைபெற்றது அப்படின்ட்டு. இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நேற்று பார்த்த வந்து என்னது, ஒரு 16 ஆண்டுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மொத்தம் 56 ஆண்டுகள் வரும். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்? கண்டினியூட்டியா வந்து என்னது பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் சரிங்களா? யார் அப்படிங்கிறது. இரண்டாவது, இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் சரிங்களா எப்போது அமைக்கப்பட்டது? மூணாவது, நீல் சிலை தற்போது எங்கு உள்ளது? நீல் சிலை வந்து தற்போது எங்கு உள்ளது? தற்போது எங்கு உள்ளது? நாலாவது, சரிங்களா, நாலாவது கொஸ்டின் இதில் என்ன கேட்கலாம்? சரி, ஓகே. இதுவே இருக்கட்டும் போதும். சரிங்களா? இந்த மூணு கொஸ்டினுக்கு வந்து என்னது ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவிச்சவர் யாரு? இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? நீல் சிலை தற்போது எங்கு உள்ளது அப்படிங்கிறது. இந்த ஆண்டுகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதை இண்டிவிஜுவலாக கேட்பாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த பார்க்கக்கூடிய ஆண்டுகளை நீங்கள் எலாபரேட்டடாக பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து என்னது உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.